நேற்று நடந்த பிபிஎல் மேட்ச்சில் ஸ்டீவன் ஸ்மித் ஒரு 41 பால் 100 அடிச்சிருக்காரு. லாஸ்ட் 3-4 இயர்ஸாகவே ஸ்டீவன் ஸ்மித் T20யில் அவரோட டிஃப்ரெண்ட் டைமென்ஷனை காமிச்சிட்ருக்காரு. பிபிஎல்லில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டாப் ஆஃப் தி ஆர்டர் ஓப்பனிங் இறங்கினதுக்கப்புறம் ஹி ஹஸ் பீன் பர்ஃபார்மிங் வெரி வெல். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடைசி 4 சீசனில் 11 இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணி கிட்டத்தட்ட 700 ரன்ஸ் 699 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் வந்து 87 அண்ட் ஸ்ட்ரைக் ரேட்னு பார்த்தீங்கன்னா 177. ஓப்பனிங் வந்ததுக்கப்புறம் பவர் பிளேவை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பவர் பிளேயில் ஸ்கோரிங் ஷாட் அடிக்கிறது, அப்புறம் பவர் சர்ஜ். ஆஸ்திரேலியன் பிபிஎல்லில் பவர் சர்ஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. 4 hours ஆஃப் பவர் பிளே, 2 hours ஆஃப் பவர் சர்ஜ். அது வந்து 10 hours அப்புறம் எப்போ வேணுமோ பேட்டிங் டீம் எடுத்துக்கலாம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் பவுண்ட்ரி வரப்போகுதுன்னு தெரிஞ்சுட்டு பாபர் அசாம் அதுக்கு முந்தின ஓவர் சிங்கிள் ரொட்டேட் பண்ணும்போது டினை பண்ணிட்டாரு ஸ்டீவன் ஸ்மித். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஓவர் பவர் சர்ஜ் எடுத்து 4 consecutive சிக்ஸஸ் அடித்து கிட்டத்தட்ட 32 ரன்ஸ் அந்த ஓவர். ஸோ பவர் சர்ஜை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க சிட்னி சிக்ஸர்ஸ். அது மட்டும் இல்லாமல் கிளியராக தெரியுது அவரோட ஹிட்டிங் அபிலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நேற்று ஒரு 6 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 107 meters. இட் நியர்லி வெண்ட் அவுட் ஆஃப் த பார்க். ஸோ ஸ்மித் ஆஃப்டர் பிகமிங் ஏ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஸ்மித்தோட டிஃப்ரெண்ட் வெர்சட்டாலிட்டி தெரியுது இன் T20ஸில். 2024 நடந்த எம்எல்சியில் ஸ்டீவன் ஸ்மித் வாஷிங்டன் ஃப்ரீடமுக்காக ஆடினார். அப்போ வாஷிங்டன் ஃப்ரீடமை கேப்டன் பண்ணி டைட்டில் அடிக்க வச்சார். அந்த சீசனும் ஓப்பனிங் தான் இருந்தார் அலாங் வித் ஹெட். கிட்டத்தட்ட 400 ரன்ஸ் அந்த சீசன் வித் ஸ்ட்ரைக்கிங் அட் நியர்லி 150 அண்ட் ஃபைனலில் கூட ஒரு குட் இன்னிங்ஸ் ஆனார். ஸ்மித்தை எப்படி ஐபிஎல் டீம்ஸ் வந்து எடுக்கலை அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பேக்கப் ஓப்பனராக கூட எடுத்துக்கலாம். ஒரு ஐபிஎல் டீம்ஸ் வந்து ஸ்மித்தை வந்து ஒரு டாப் ஓப்பனராக கன்சிடர் பண்ணிடலாம், ஒரு பேக்கப் ஓப்பனராக எடுத்துருக்கலாம். ஸ்மித் ஒரு நல்ல பேட்டிங் அபிலிட்டி மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு நல்ல லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஃபீல்டர். ஸ்லிப்ஸில் மட்டும் இல்லை, எங்கே லாங் ஆஃப்னு எங்கே வேணாலும் ஃபீல்டிங் பண்ணுற டேலண்ட் அவருக்கு இருக்குது. ஹீஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டர் அஸ் வெல். ஸோ ஐபிஎல் டீம்ஸ் ஸ்மித்தை எடுக்காமல் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ T20 வேர்ல்டு கப்பில் வேணாம் ஸ்மித்துக்கு இப்போ இடமில்லாமல் இருக்கலாம். பிகாஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டீம் இஸ் ஆல்ரெடி செட்டில். பட் இந்த T20 வேர்ல்டு கப்பில் ஸ்மித்துக்கு இடம் கிடைக்குமான்னு தெரில. பட் மேபி இன் ஃபியூச்சர் ஸ்மித்து இதே மாதிரி ஸ்மித் பெர்ஃபார்ம் பண்ணிருந்தா ஹீ மே கெட் அ சான்ஸ் இன் T20 வேர்ல்டு கப். ஸோ ஆல்ரெடி ஹெட்டும் ஸ்மித்தும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒய் நாட் ஹெட் அண்ட் ஸ்மித் play for Australia together in T20s. ஏன்னா ஒன் டேயில் மட்டும்தான் ஸ்டீவ் ஸ்மித் ரிட்டையர் ஆயிருக்காரு. ஹீ இஸ் ஸ்டில் அவைலபிள் ஃபார் T20s as well as test cricket. So I think this is Steve Smith 2.0 in T20s அப்படின்னு நினைக்கிறேன்.